நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடனா இப்படிலாம் இருக்கன்னு ஏன் சொல்றாரு? சரி, சபைக்கே சொன்னாலும் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? அதனால சொல்றாரு, ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஏன் இந்த சபையை பார்த்து நீ குருடனா இருக்க அப்படின்லாம் அவன் மாதிரி சொல்றாரு. இப்போ பரிசுத்தமா இருக்கிறதுனா எப்படி ஒரு பரிசுத்தமாக அப்படின்னா, இந்த கிரிகள்லாம் செய்யாம இருக்கணும். இதெல்லாம் நான் செய்யறது இல்லை, அதெல்லாம் செய்யறது இல்லை. வாரத்துல 5 நாள் உபவாசிக்கிறேன், வாரத்துல 2 நாள் உபவாசி. இந்த ஒருத்தர் சொன்னான்ல, நான் இப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு. அது பரிசேயர்கள்ட்ட இருந்தாலும் அது கிறிஸ்தவ சபைக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, அதாவது கிறிஸ்தவத்திலே ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கு. ஒழுக்கமற்ற செயல்கள் செய்யக்கூடாது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒருத்தன் ஒழுக்கமா இருக்கிறதுனாலயே அவன் பரிசுத்தவான் ஆகிறது கிடையாது. நீதிமான்கள்னா நாம் தேவன் முன்பாக தேவனிடம் இருந்து, இல்லைன்னா தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற சகல நம்முடைய நியாயங்கள், நமக்கு என்ன ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது, அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது நம்ம தகுதியுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். சோ அப்ப என்ன நடக்குதுன்னா, அவர் நமக்கு தம்முடைய சால்வை, நீதியின் சால்வை நமக்கு தருகிறார். இதுதான் ஆக்சுவல் வஸ்திரம்ன்றது. ஓகே, the overcoat of righteousness. ஒரு விசுவாசியை பொறுத்தவரை இதை அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் எப்படி இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னா, இன்னும் ரத்தத்தை கேட்டே இருக்கணும், ரத்தத்தின் சத்தத்தை கேட்டே இருக்கணும். கேட்க அது அவனை இன்னும் நீதிமானாக்கு இன்னும் பரிசுத்தப்படுத்துது. அப்படின்னா மோர் அண்ட் மோர் இஸ் குவாலிஃபைட், இஸ் ரெடி, ஹி இஸ் பவர்ஃபுல் அப்படின்றத அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்ப என்னன்னா, ஏன் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாருன்னா 2 காரணம். இந்த ட்ரெஸ் அவர் கொடுக்குற ட்ரெஸ் தான் போடணும் அடம் பிடிக்கிறார். ஏன்ட்ட வெண்வஸ்திரம் வாங்கினா தான் ஒத்துப்பேன், இல்லைன்னா அது நிர்வாணம் சொல்லுவேன்றார். நீ ஏதாவது நான் அது வச்சிருக்கேன் அதெல்லாம் நிர்வாணம் சொல்லிடுவேன், நீ ஏன்ட்ட வாங்கு, கிறிஸ்துவண்டை சிலுவண்டை வாங்கிக்கோ. ஏன் அப்படின்னா 2 காரணம். ஒண்ணு என்னன்னா, கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும் போது, அவர் கொடுக்கிற அந்த நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகுது. என்ன தைரியம் உண்டாகுது? பூமியிலே ஆளுகை செய்யப்படுது, எல்லாவற்றையும் பார்த்து கீழ்படுத்தபடி உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகுது. ஒண்ணு. 2வது என்னன்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்திலே கூடும்படியாய், இந்த வார்த்தை கேட்கும்படி கூடும்படியாய் ஆண்டவரே கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தையை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களோடு நீர் பகிர்ந்து கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை, சகலத்தை மேற்கொள்ள வல்லமையுள்ளதா இருக்கிற வார்த்தை, ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள வார்த்தை எங்கள் மனதிலே, எங்கள் இருதயங்களிலே துணித்துக் கொண்டிருப்பதாக, அதற்குள்ளே செல்வதாக. அன்று எந்த இடங்களிலே எங்களுக்கு பயங்கள் இருக்கிறதோ, தோல்விகளுக்கு காணப்படுகிறதோ, விரக்திகள் இருக்கிறதோ, வெறுப்புகள் இருக்கிறதோ, ஆண்டவர் அந்த எல்லா இடங்களிலும் உடைய ஜீவ வார்த்தை பிரவேசிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இங்கே மரணம் குடிக்கொண்டிருக்கிறதோ, அங்கே உடைய ஜீவ வார்த்தை நுழைய முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் முழு ஆளுகை எடுத்துக் கொள்வீராக. இந்த நேரம் முழுவதும் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய நடத்துதலின்படி இருக்கிற வார்த்தையா இருக்கட்டும், கர்த்தருடைய ஆவியினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற வார்த்தையா இருக்கட்டும். கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆழமானவைகளை போதித்தருளும், புரியாதவைகளை புரிய வைக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த திருச்சி மீட்டிங் போய் சொல்லிக்கிறேன். ஸோ சரியாக நெக்ஸ்ட் வீக், வர்ற வீக் தான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை நான் பாஸ்டர் ஜோ சர்ச்சிலையும் டைட்டஸ் பாஸ்டர் சர்ச்சிலையும், அதாவது எங்க மீட்டிங் நடக்குதோ அந்த இடத்துலையும் பேசுவேன் காலையில ஈவினிங். ஸோ அதுவும் லைவ் போகும், அது குரூப்ல போடுவாங்க. அது தவிர நமக்கு 13th சனிக்கிழமை முழு நேரம் ஹோல் டே மீட்டிங் இருக்கிறது. காலையில 10 o'clock ஆரம்பிச்சு 5 வரைக்கும் இருக்கும். லாஸ்ட் டைம் நடந்த அதே இடம் தான், எலிவேஷன் சர்ச், பாஸ்டர் டைட்டஸ் அவங்க சர்ச்சு. ஸோ அது சின்ன ஸ்பேஸ் தான், அதில் 40 people தான் உட்கார முடியும். ஸோ அதனால ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ இன்பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சீக்கிரம் பண்ணணும். பண்ணுறவங்க யூஸ்வலாக லாஸ்ட் 2 days பண்ணுறீங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிளான் பண்ணுறது கொஞ்சம் ஏன்னா ஃபுட் கவுண்ட் வேணும், சாப்பாடு, அப்புறம் டீ எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு கவுண்ட் தேவைப்படுகிறது. ஆகவே சீக்கிரம் நீங்கள் பதிவு செய்தால் நலமாக இருக்கும், உதவியாக இருக்கும்.
நேர வர விரும்புகிறவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ₹100, ₹100. ஸோ ஒரு ஒரு மினிமல் சார்ஜ் தான். சும்மா ஜஸ்ட் கெப்ட் இட். ஏன்னா ஏதோ ஒரு இது இருக்கட்டும் சொல்லி, ஒரு ஆர்டர் இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் சீக்கிரம் நீங்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இந்த எல்லாம் போட்டிருக்கேன். ஜிபே டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் எப்படி பே பண்ணுறதாலும் அந்த ₹100 ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குரூப்லேயே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. போட்டுட்டு எத்தனை பேருன்ற தகவலையும் சொல்லிடுங்க. இல்லைன்னா அந்த இன்னொரு நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நம்பர் இருக்குல்ல, 9342173403. ஒருவேளை குரூப்ல நான் இல்லை அப்படின்றீங்கன்னா நீங்க வந்து இந்த 9342173403 இந்த நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. அப்படின்னா கைடன்ஸ் வில் பி கிவன். உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஜூம்லயும் இருக்கு மீட்டிங்கு. ஸோ ஒருவேளை எனக்கு வர முடியல, நாங்கள் முடிஞ்ச அளவு நீங்க இங்க லோக்கலா இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா டிராவல் பண்ணி வரும்படி கேட்டுக்கிறேன். சில பேர் வெளியூர்ல தான் வர்றாங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க வரதா. ஸோ அப்படி வர முடியாதவர்களா இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரணம் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா, ஆனால் வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலை என்றால் நீங்கள் ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஜூம் லிங்க் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் நேரில் வர்றவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே நம்ம வந்து முடிஞ்ச இந்த கண்டென்ட் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வராது. ஆனால் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ, ஜூம்லையா இல்லை நேர்லையோ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபுல் கண்டென்ட் வந்து ஃபுல் டேயோட ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் ரா அன்எடிட்டட் ரெக்கார்டிங், மைல்டு எடிட்டிங் பண்ணுவோம், ரொம்ப எடிட்டிங் இருக்காது. ஸோ ஒரு சிலது மட்டும் தான் எடுப்போம், மோஸ்ட்லி அப்படி இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து அந்த வீடியோ ஃபுல் டே இது வந்து அனுப்பப்படும், அந்த லிங்க் கொடுக்கப்படும், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஆகவே இது மற்றபடி இது என்ன, நம்ம ரொம்ப ஓப்பனாக நிறைய பேசுவோம். இது இன்னொன்று பெரிய வீடியோ வேற, அதை போய் நம்ம ஆன்லைனில் போட முடியாது, ரொம்ப கஷ்டம். போட்டு அதாவது பப்ளிக் சர்க்குலேஷனுக்கு வைக்க முடியாது. ஸோ அது வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இருந்து சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய குறிப்பா அந்த லாஸ்ட் 2 மீட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசாசானவனுடைய குற்றம் சுமத்துதல் எப்படி இருக்கிறது அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அதை நாம் தொடரலாம் என்று நினைக்கிறேன். அதுல சில காரியங்கள் நம்ம கவனிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மானன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் ஒரு நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையிடும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். இதுல அநேக காரியங்களை பத்தி வருது. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், அப்புறம் வந்து 18வது வசனம் 3:18 நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்கள், அப்புறம் வந்து பார்வையிடும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லி சிலது சொல்றாரு. ஸோ இந்த வசனத்தை வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதனுடைய கிரியை, அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதை புரிந்து கொள்ளுதல், சரியா? அந்த இதுதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இதுவும் அதே தலைப்பு தான். ஆனா நீங்க இந்த வசனம் என்ன இந்த வசனம் படிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வசனத்தை நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள், இன்னைக்கு நம்ம பார்க்குற வார்த்தைகளை டீட்டெயில போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 இந்த 2 அதிகாரங்களிலும் கொஞ்சம் வித்தியாசமா ஆண்டவர் பேசுற மாதிரி நிறைய வரும். அதாவது அவர் இவ்வளவு நாள் பேசுனதுக்கு, அதாவது குறிப்பா வந்து இப்ப நீங்க இந்த கிருபை, புதிய உடன்படிக்கை, அதெல்லாம் நீங்க இருக்கிறீங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க. தேவன் அன்பானவர், நம்ம மிகவும் நேசிக்கிறவர், நம்முடைய பிதாவா இருக்கிறார், நான் கடிந்து கொள்வதில்லை, கோபம் கொள்வதில்லை எல்லாம் சொல்றாருல. சோ அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவர்கள் இந்த வசனங்களை படிக்கும் போது என்னடா இதுல கொஞ்சம் வித்தியாசமா பேசுற மாதிரி இருக்கே, புதிய உடன்படிக்கையில இப்படிலாம் பேசுவாரா, ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் பேசுறாரு. இது இந்த சபைக்கு மட்டும் இல்ல, எல்லா சபைக்கும் கொஞ்சம் அப்படிதான் பேசுறாரு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2-3 அதிகாரங்கள் எல்லாமே படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுற மாதிரி தான் இருக்கும். அது சொல்றத பாருங்க, நீ வந்து நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்க, பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்க, தரித்திரனா இருக்க, குருடனா இருக்க, நிர்வாணியமா இருக்கிறது அறியாமல்
நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சமன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், இப்ப இன்னும் இந்த ஈவன் விசுவாசத்துல இருக்கிறவங்க கூட, விசுவாச பிரமாணம் இதெல்லாம் கற்றுக்கொள்கிறவங்க கூட இந்த வசனத்தை சில நேரம் புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, நம்ம பாசிட்டிவா பேசுறது கரெக்ட் தானே. ஒருத்தன் குருடனா இருக்கான், ஆனா நான் பார்வையுள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றதோ, நான் பலவீன நல்ல பலவான் அப்படின்னு சொல்றதோ, இதெல்லாம் கரெக்ட் தானே. ஆனா இதையே ஆண்டவர் நீங்க ஒரு பிரச்சனையா சொல்றாரு அப்படின்னு நிறைய பேர் விசுவாசத்துல இருக்கிறவங்க கூட, அந்த விசுவாச அறிக்கை அதெல்லாம் அடிக்கடி செய்யறவங்க, அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், அதை பற்றி அறிந்தவர்கள், அவங்க கூட சம்டைம்ஸ் வந்து இதை கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறுவாங்க இதெல்லாம் படிக்கும்போது. ஆனால் இது ஏன் ஆண்டவர் இப்படி பேசுகிறார்? முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம், அது வெளிப்படுத்தின விசேஷம் ஏன் கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அப்ப சுவிசேஷத்துல அது வெளிப்படுத்திருக்கே, அப்ப இது என்ன வெளிப்படுத்துது? அங்கேயும் கிறிஸ்து தானே இருக்காரு அப்படின்னா, அதாவது அவருடைய சுவிசேஷம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் துவக்கம், முடிவில்லை. அதோட முடியறது இல்லை. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த 3 வருஷம் அவர் இருந்தார்ல, அதுதான் அவ்வளவு ஃபுல்லுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அப்படி நினைச்சீங்கன்னா அப்புறம் மீதி எல்லாம் இருக்கு, அதோட நிறுத்திட்டு போயிடலாம்ல. அப்படிதான் சில பேர் மீதியில படிக்கிறதே கிடையாது. அதுதான் இது இங்கே போட்டிருக்குல்ல, இயேசு இப்படி சொன்னார், எடுத்து இப்படி சொன்னார். அதாவது என்னன்னா, அது வந்து துவக்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் துவக்கம். அதுலனா அதான் அதான் அந்த ஒரு செங்கோல் எழும்பும் அப்படின்னு சொன்னான்ல, அந்த செங்கோல் எழும்புகிற காரியம் அது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவங்க, ஆனா பிறக்கும் போது எப்படி பிறக்கிறாரு? ராஜாவாக பிறக்கிறார். பிறக்கும் போதே அவரை பார்க்கும்போது நட்சத்திரத்தை கண்டோம்ன்றாங்க. சொல்லிட்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டுதான் சாஸ்திரிகள் வருகிறார்கள். மத்தேயு முதல் அதிகாரத்திலேயே. இன்ஃபேக்ட் முதல் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே எந்த வரலாறோட ஆரம்பிக்குது? ஆபிரகாமின் வரலாறில் ஆரம்பித்து தாவீதுக்கு போகிறது. போய் ராஜாவின் வரலாறில் தான் ஆரம்பிக்கிறது சுவிசேஷமே. சோ அவர் ராஜாவாக பிறக்கிறார். ஆனால் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த போது அவர் ராஜா செய்யற வேலையிலே அவ்வளவு செய்யல. ராஜாவாக பிறந்திருக்கிறேன்னு சொன்னாரு. சாரி, ராஜா, நீங்க யூதருக்கு ராஜான்னு கேட்டா ஆமான்னாரு. தூதன் சொன்னா ராஜாதான் அவருன்னு சொன்னா, எல்லாருமே சொன்னாங்க. ஆனா ராஜாவின் வேலையை அவர் பூமியிலே வந்தப்ப துவங்கினாரா? அவர் ராஜாவாக்கு வந்தார்கள், ஓடி போயிட்டாரு, மறைஞ்சு போயிட்டாரு, அந்த ஏரியா விட்டு ஓடிட்டாரு, நான் இங்க இருக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்லன்னு சொன்னாரு. சொல்லிட்டு பிலாத்துலாம் கேட்கும்போது சொல்றாரு. சோ அவர் தன்னுடைய ராஜா அப்படின்றது அந்த செயல்பாட்டை வந்து ஒரு பூமியிலே அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அவ்வளவாக வெளிப்படுத்தவில்லை. சில காரியங்களை வெளிப்படுத்தினார், இல்லைன்னு சொல்லல. இயற்கையின் மேல் அதிகாரத்தை செலுத்தும் போது, வியாதியஸ்தரை சுகமாக்கும் போது அதெல்லாம் செஞ்சாரு. ஆனால் அந்த ராஜ்யத்தை துவக்கினார் என்று சொல்லலாம், ராஜ்யத்தின் வேலையை துவக்கினார் என்று சொல்லலாமே தவிர ராஜ்யம் நிறைவு பெற்றதுன்னு சொல்ல முடியாதுன்ற. அதை ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனா அதோடைய நிறைவு முழுமை வந்து அங்கே இல்லை. அங்க வந்து அது முழுமையை பார்க்க முடியாது, பிகினிங் தான் பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கப்புறம் ரோமன்ஸ் வருது. ரோமர்ல வந்து பவுல் சுவிசேஷத்தை விளக்குகிறார். ரோமர், கலாத்தியர், எபேசியர் நிருபங்கள்ல சுவிசேஷம் விளக்கப்படுகிறது. இது எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சுவிசேஷம், எதை நோக்கி போகிறது அப்படின்னு எல்லாம் விளக்கப்படுகிறது. சோ அப்படியே நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வந்துதான் கடைசியில வர்றதான் வெளிப்படுத்த விசேஷம் இருக்கிறது. மற்ற சுவிசேஷங்கள்ல இந்த கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ராஜ்யத்தை பற்றியும் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடை எடுத்து அவங்க கோட் பண்ணி அவங்க காட்டுகிறார்கள், எப்படி இவர் கிறிஸ்துவா இருக்கிறார், இவர் ராஜாவா இருக்கிறார் என்பதை காட்டுகிறார்கள். புதிய வெளிப்படுத்தின விசேஷம் அவரை ராஜாவாக வெளிப்படுத்துகிற ஒரு பகுதி. அதாவது ராஜாவினுடைய முழு வேலையும், இயேசு கிறிஸ்து பல பரிமாணங்களிலே இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டிலே அவர் வந்து யெகோவா தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். நிறைய இடங்கள்ல யெகோவா அப்படின்னு வெளிப்படுத்தப்பட்டது இயேசு கிறிஸ்து தான், பழைய ஏற்பாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல. ஓகே, அது அப்படி இருந்தார். புதிய ஏற்பாட்டுல ஆரம்பத்துல அவர் வந்து ஒரு போதகராக தன்னை வெளிப்படுத்துகிறார், ரபி. அதுக்கப்புறம் மீட்பர், ரட்சகராக சிலுவைக்கு போகிறார். அந்த சிலுவையிலே ரட்சகராகவும் இருக்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார். அவர் தான் ஆடு, அதுல அவர் ரட்சகர். ஓகே, அவர் ஆட்டின் மூலம், அந்த ஆட்டுக்குட்டி தான் மீட்கிற ஆட்டுக்குட்டி இல்லையா, உலகத்தின் பார்த்து சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அதுல ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். ரட்சகராய், மெய்ப்பராய், ஆசாரியராய் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பலியை கொடுத்ததே அவர்தான் பலி, ஆடு, அவர்தான் மெய்ப்பர். சோ அவர் தான் ஆசாரியர்.
பாவ நிவர்த்தி செய்கிற ஆசாரியர். அந்த வேலையை அவர் செய்கிறார். பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டார். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், ஒரே தடம் முடிச்சிட்டார். சரியா? ஆனால் இதுல அந்த ரட்சகர் அப்படின்ற வேலையை அவர் முடிச்சிட்டாரு. ரட்சிப்பை ஏற்படுத்திட்டாரு. இனிமேல் திரும்ப போய் புதுசா ரட்சிக்கிறது இல்ல, ரட்சிப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டாரு. ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பை இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசும்படி நமக்காக அவர் இன்றும் ஆசாரியராக இருக்கிறார். ஆசாரியனாக ஒரு வேலையை முடிச்சிட்டாரு, இன்னொரு வேலையை தொடர்றார். ஆட்ட பலி கொடுக்குற வேலையை முடிச்சிட்டாரு. ஆட்ட பலி கொடுத்து முடிச்ச பிறகு ரட்சிப்பை அறிவிக்கிற வேலை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஆசாரின் வேலையை வந்து சொல்றது. எபிரேயர் 9 அதிகாரம் கடைசியில் பார்க்கிறோம். 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அந்த வேலையை அவர் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தரிசனம் ஆவார்னு முடிக்குது. தரிசனம் ஆனார்னு முடிக்கல, ஆவார். ஏன்னா எல்லாருக்கும் இன்னும் அவர் ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. அவர் வருகிறவர்களுக்கு அவர் பிரதான ஆசாரியரை வந்து தன் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார், அதை பற்றி பேசுகிறார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவர் மெய்ப்பராகவும் இருக்கிறார். இஸ்ரவேலை மேய்க்கிற மெய்யான மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், நானே நல்ல மெய்ப்பன் சொன்னார்ல, அந்த மெய்ப்பன் அந்த வேலை இன்றும் தொடர்கிறார். போதகர் வேலையும் தொடர்றார். போதகராய் மெய்ப்பராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் தம்மை நாடி வருகிறவர்களுக்கு நல்ல மெய்ப்பராய் அவர் இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னும் இருக்கு. அது என்னன்னா, ராஜாவாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிறார், வீட்டு இருக்கிறார். தாவீதின் சிங்காசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருந்தார், உனக்கு ஒரு குமாரன் இல்லாமல் போவதில்லைன்னு. அதை நிறைவேற்றி விட்டார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் சிங்காசனத்துல இறங்க போறதே கிடையாது. சத்துருக்கள் எல்லாம் பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர் இறங்க போறது கிடையாது. சிங்காசனத்துல வீட்டு இருக்க போகிறார், தொடர போகிறார். அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. சோ வெளிப்படுத்த விசேஷம் அவரை ராஜாவாக காட்டுகிறது. அதுதான் அதுல இருக்க விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்துல விசேஷம் என்ன அப்படின்னா, அவரை ராஜாவாக அது காட்டுகிறது. சரியா? வரப்போகிற ராஜா மட்டும் இல்ல, இருக்கிற ராஜா, இருந்தவரும் அப்படிதான் சொல்றாங்களே வெளிப்படுத்தின விசேஷத்துல, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும். ஏதோ இனிமேட்டு வர போறாரு அப்படின்லாம் இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? சும்மா உட்காந்துருக்காரு? இப்ப ராஜாவாக இருக்கிறார். அவர் தான் இருந்தவர், அவர் தான் இருக்கிறவர், அவர் தான் வரப்போகிறவர். சோ ராஜாவாக இருக்கிறார். இப்ப என்னன்னா, ராஜா தன்னுடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார். சபையாகிய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்கு ஆயத்தப்படுத்துறாரு? நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து இனிமேட்டு வரப்போறாரு, அதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. இல்ல இல்ல இல்ல, இப்ப பூமியிலே ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். பைபிள்ல ஒரு பவர்ஃபுல் மனவாட்டி இருக்காங்க. பைபிள்ல பவர்ஃபுல் மனவாட்டி கேரக்டர் யாரு? பழைய ஏற்பாட்டுல எஸ்தர். எஸ்தர் யாரை டீல் பண்ணாங்க? ஆமான் டீல் பண்ணாங்க. ஆமான் எங்க இருந்தா? சூசான் நகரத்துல, அந்த ராஜ்யத்துல இருந்தான். அதே போலதான் இன்றைக்கு மனவாட்டி எதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு? ஆமான் இன்னைக்கு இங்க இருக்கான், பல ஆமான் இருக்கான். இந்த இஸ்ரேல் வாரப்ப அந்த இவரு கோமேனியை கொண்டுட்டாங்கல்ல, கொன்னோடனே எல்லாரும் போட்டாங்க ஆமான் செத்துட்டான்னு. யாரு? நம்ம விசுவாசிகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர், ஆமான் செத்துட்டான்னு. நான் கேட்டேன் நிறைய சில பேர்ட்ட கேட்டேன், உங்களுக்கு கடன்லாம் சரியாச்சாங்க, உங்க வியாதி பலவீனம்லாம் சரியாச்சா? அதுதாங்க முதல் ஆமான். உங்க வீட்டுலயே ஒரு ஆமான் இருக்கு, அதை விட்டு எங்கிட்ட எவனோ செத்து போயிட்டான்னு போய் ஆமான் செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய ஆமான் இருக்கு. அந்த ஆமானெல்லாம் துரத்த வேண்டும். சில நேரம் துரத்த முடியாம இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அவைகள் துரத்தப்பட வேண்டும். அதுக்கு தான் இயேசு மரித்தார். சோ இட் கோஸ் ஆல் த வே. லாட் ஆஃப் திங்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன். நிறைய காரியங்கள் நடக்கணும், நிறைய நடக்க வேண்டி இருக்கிறது, நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. இதுக்கு மனவாட்டி ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த வேலையை அவர் செய்கிறார், மனவாளன் செய்கிறார். கிறிஸ்து ராஜாவாகிய மனவாளன் அவர் செய்கிறார், இன்றைக்கு செய்கிறார். சில பேர் நினைக்கிற மாதிரி இன்னைக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்னைக்கோ ஒரு நாள் வந்து பண்ணிடணும். இன்றைக்கு அவர் கிரியை செய்கிறார். இன்றைக்கு அவர் கிரியை செய்கிறார், தொடர்ந்து கிரியை செய்கிறார் அவர். பிரதர் ரவீந்திரன், கேன் யூ ஹியர் மீ? இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே. ஆண்டவர் உங்களுக்கு சில என்கவுண்டர்ஸ் கொடுக்க போகிறார், சில தரிசனங்கள் அது மாதிரி கொடுக்க போகிறார், சில காரியங்களை உங்களுக்கு காட்ட போகிறார். நிறைய பேர் பார்க்காத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காட்ட போகிறார். நீங்கள் இருக்கிற சில கேள்விகளுக்கு அது பதிலாக உங்களுக்கு இருக்கும். ரோமர் எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, அந்த வசனத்தின்படி அந்த மேகம் போன்ற சாட்சிகள் அவர்களோடு நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சில அந்த காரியங்கள் குறித்து சில தரிசனங்களை கொடுக்க போகிறார், உங்களோடு இடைப்பட போகிறார். அதன் மூலமாக சில பேருக்கு, சில விசுவாசிகளுக்கு உங்கள் மூலமாய் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாக போகிறது. சோ அதற்கான சில காரியங்களை கர்த்தர் துவங்குகிறார். உங்க வீட்டிலே தேவ பிரசனம் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு சில காரியங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனலா சென்ட் யூ.
எனக்கு அதெல்லாம் ஆண்டர் சொன்னனால தான் நான் நிறுத்திட்டேன். ஸோ பட் இந்த வேர்டு மட்டும் சொல்ல சொன்னார் உங்கள்கிட்ட. அதனால இப்போ நான் சொல்லிடுறேன். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன். சென்ட் பர்சனல் மெசேஜ். கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் அதிகமாக உணரப் போகிறீர்கள். மிகவும் அதிகமாக உணரப் போகிறீங்க உங்க வீட்டுல. தேங்க்யூ 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 ஜோஷுவா. ரைட், சரி. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காட்டுகிறது. ஓகே, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காட்டுகிறது. ஆகவே ராஜாவாகிய கிறிஸ்து தன் மனவாட்டை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் சில காரியங்கள் பேசுகிறார். ஓகே, இதுல எதுவுமே வெளிப்படுத்தல் 2:3 வர்றது சபைகள்ல இருக்கிற சில ஊடுருவல்காரர்களை எதிர்த்து பேசுறாரு. அதாவது இன்னைக்கும் இருக்கிற மாதிரி அன்னைக்கும் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, சில பேர் வந்து சில ஆதாயங்களுக்காக சபைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து உண்மையான விசுவாசிகளே கிடையாது. சபை மூலமா பெனிஃபிட் ஆகிறதுக்காக அநேக ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் கூடுது. ஸோ அந்த கூட்டத்துக்குள்ள போய் எதையாவது ஆதாயம் பண்ணிக்கலாம்னு போறாங்க. அவங்கள மட்டும் தான் திட்டுறாரு. நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, ஏசபேலின் ஆட்களை பத்தி சொல்றாரு. அப்புறம் வந்து பீலையாமோட ஆட்கள்னு சொல்ற சில பேரை பீலையாம்ன்றாரு. இந்த மாதிரி சில பேரை பழைய ஏற்பாடு கேரக்டர்ஸ் வச்சு உருவகப்படுத்தி பேசுறாரு. ஸோ அப்படிப்பட்ட துன்மார்க்கர், தீயவர்கள், சபையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது தங்கள் ஆதாயத்துக்காக சபையை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணி பேசுறாரே தவிர அவர் வந்து சபையை அட்டாக் பண்ணி பேசல. ஆனா சபைக்கு சில சீர்திருத்தங்களை சொல்லுகிறார். ஸோ அதுல ஒண்ணுதான் இப்ப இது மாதிரி எல்லா சபைக்கும் சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் இந்த சபைக்கு சொல்றாரு. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடனார், இப்படிலாம் இருக்கன்னு ஏன் சொல்றாரு? சரி, சபைக்கே சொன்னாலும் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? அதனால சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஏன் இந்த சபையை பார்த்து நீ குருடனா இருக்க அப்படின்லாம் ஒரு மாதிரி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன நடந்ததுன்னா, பவுல் மற்றும் மற்ற அப்போஸ்தலர்கள் போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பிரசங்கித்து அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்போஸ்தலர்கள் பிரசங்கத்தின் மூலமாக. அப்புறம் அப்போஸ்தலர்களுடைய வழி வந்தவர்கள் அவர்கள் பிரசங்கத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னா, நாளடைவிலே இந்த அப்போஸ்தலர்கள் நேரில் போக முடியல. அப்புறம் வந்து அந்த நாட்களில் டிராவல் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி இல்லை, டக்கு டக்குலாம் போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் நிறைய பேர் வந்து சுவிசேஷத்தை கொஞ்சம் கலப்படமா பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விருத்த சேதனத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, லோக்கல் கல்ச்சர்ஸோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கிரேக்க தேசத்துல இருக்க ஒரு சபை அப்படின்னா அந்த கிரேக்க கலாச்சாரத்தோடு கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாட்டுலலாம் நிறைய வித்தியாசமானதெல்லாம் சபையில இருக்கும். இப்ப அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அவங்க லோக்கல் இது நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் சொல்ற வரல, அமெரிக்கால வந்து மோஸ்ட் பிலீவர்ஸ், ஒயிட் கம்யூனிட்டி பத்தி சொல்றேன், நிறைய ஒயிட் கம்யூனிட்டி இருக்க பிலீவர்ஸ் வந்து கன் ரைட்ஸ் பத்தி ரொம்ப பேசுவாங்க. ஓகே, பிலீவர்ஸ். ஆனா கன் வச்சிருக்கணும், அது கரெக்ட்னு பேசுவாங்க, டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்க. ஓகே, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கலாச்சாரத்துக்குள்ள அதுக்கு சில நியாயங்கள் இருக்கு, சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு அது ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் இருக்கு, ப்ரோ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து அவங்க கல்ச்சரோடது. ஆனா அது இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியோட மிங்கிள் ஆயிடுச்சாங்க. ஓகே, இப்ப அதே மாதிரிதான் நம்ம ஊர்லயும் நிறைய இருக்கு. நம்ம வந்து இப்ப வந்து இந்த செருப்பு போட்டு சர்ச்சுக்குள்ள போகக்கூடாது அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் கிடையாது, நம்ம ஊர்ல இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை. ஆனா இது மாதிரி பெரிய ஆபத்துகளும் அநேகம் இருக்கிறது. ஓகே, எப்ப இருக்கு அப்படின்னா, லோக்கல் கல்ச்சர் மிக்ஸ் ஆகும்போது. இப்ப நீங்க இது வந்து ரொம்ப பிரபலமெண்டா இந்தியாவில் இருக்குன்னா, கேத்தலிக் சர்ச்சில் நீங்க ரொம்ப பார்க்க முடியும். அவங்க வந்து தேர் திருவிழா எல்லாமே நடத்துவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி மற்ற மதத்தினர் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இருக்கும். நான் என்னுடைய கத்தோலிக்க நண்பர் ஒருவர், அவர் கொஞ்சம் கரிஸ்மேட்டிக், கொஞ்சம் ஜெபிப்பார், அந்த மாதிரிப்பட்ட நபர். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனால் அவர் கேத்தலிக் சர்ச்லாம் இருக்காரு, கொஞ்சம் தெரிஞ்சவர். சில காரியங்கள் எனக்கு அவருக்கு ஒத்து போக நான் பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், இப்படிதான் உலகம் பூரா இருக்கான்னு கேட்டேன், எல்லா இடங்களையும் இப்படி இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவர் வந்து இல்ல இந்தியா அப்புறம் சவுத் அமெரிக்கா அந்த மாதிரி சில காரியங்கள் சொல்றாரு. அங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப இந்த மாதிரி லோக்கல் கல்ச்சரோட, அதாவது லோக்கல் இதுக்குள்ள போய் அவங்கள ஆண்டவர்களை கொண்டு வரணும்னு சொல்லி இப்படியே போயிட்டாங்க, ரொம்பவே இதா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அப்படியே லோக்கல் மாதிரி ஆயிட்டாங்க, அந்த ரிலிஜன் மாதிரி, இது கிறிஸ்டியானிட்டியே இல்லைன்ற அளவுக்கு ஆயிருது, அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்களிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சுய முயற்சி அது இன்னைக்கும் இருக்குது. சுய முயற்சி, சுயத்துல வந்து பூரணமடைய ட்ரை பண்றது, நம்முடைய கிரியைகளின் அடிப்படையிலே பரிபூர்ணமடைய ட்ரை பண்றது,
இது சபைக்குள்ளே அதிகமாக குழம்பி அது மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படியே. ஓகே, அப்ப இப்ப எப்படின்னா, இப்ப ஒருத்தன் இப்ப இப்ப பரிசுத்தமா இருக்கிறதுனா எப்படி ஒரு பரிசுத்தமாக அப்படின்னா, இந்த கிரிகள்லாம் செய்யாம இருக்கணும், இதெல்லாம் நான் செய்யறது இல்லை, அதெல்லாம் செய்யறது இல்லை, வாரத்துல 5 நாள் உபவாசிக்கிறேன், வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன். ஒருத்தர் சொன்னான்ல, நான் இப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு. அது பரிசேயர்கள்ட்ட இருந்தாலும் அது கிறிஸ்தவ சபைக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, அதாவது கிறிஸ்தவத்திலே ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கு. ஒழுக்கமற்ற செயல்கள் செய்யக்கூடாது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒருத்தன் ஒழுக்கமா இருக்கிறதுனாலயே அவன் பரிசுத்தவான் ஆகிறது கிடையாது. புரியுதா? அவன் எல்லாமே நியாயமா இருக்கான், கரெக்டா இருக்கான் அப்படின்றதுனால அவன் பரிசுத்தவான் ஆகிறது கிடையாது. அவன் வேறு பிரிக்கப்பட்டவனா மாறுறதும் கிடையாது. சரியா? அது அவன் அப்படி மாத்துறது இல்ல. எது மாத்துதுன்னா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, பரிசுத்தப்படுத்துகிறது, வேறு பிரிக்கிறது, நம்மளை பிரித்தெடுக்கிறது, நம்ம விசேஷமாக்குறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம், வேற ஒண்ணுமே கிடையாது. Only thing that makes us holy and separate is the blood and the body. Nothing else. ஏன்னா மாம்சத்துல இருந்த விருத்த சேதனம் இப்பொழுது இருதயத்திலே வந்துவிட்டது. எப்படி வந்துச்சு? நாம் ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவருக்குள்ள வரும்போது நம்முடைய பழைய மாம்சம் வெட்டி எரியப்பட்டது. ஆவியினாலே இது நடந்துருச்சு. This happened in the spirit. வெட்டி எரியப்பட்டது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகி விட்டோம். சோ பரிசுத்தப்படுறது அப்படின்றது ரத்தத்தினாலதான் நடக்குது. ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன், அவன் ஒழுக்க ரீதியா நல்லா இருப்பான். ஆனா பரிசுத்தமாக்கப்பட்டதுனால, ரத்தத்தினாலே, சரீரத்தினாலே, கிறிஸ்துடைய மரணத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதினால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அது நிமித்தம் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறோமே தவிர இது ரிவர்ஸ் கிடையாது. ஒழுக்கமா இருக்கிறதுனால பரிசுத்தமாக்கப்பட்டது இல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டதுனாலே ஒழுக்கமா இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டதுனாலே நிறைய காரியங்களை கரெக்டாக செய்கிறோம். அப்படிதான் அர்த்தம், ரிவர்ஸ் கிடையாது. ஓகே, ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அப்படி நிறைய போயிடுச்சு. உள்ள பல காரியங்கள் உள்ளே போய்விட்டது. உள்ளே போனது நிமித்தமாக அங்க பாத்தீங்கன்னா அந்த சபைகளில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. சோ சுய எஃபர்ட்டை, செல்ஃப் எஃபர்ட்டை நிறைய பேர் எலிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமா இருக்கிறது அறியாமல். சரி, ஒரு ரட்சிக்கப்பட்ட எப்படி மாற முடியும்? எப்படி அவன் நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்க முடியும்? எப்படி பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்கணும்? எப்படி தரித்திரனா இருக்க முடியும்? எப்படி குருடனா இருக்க முடியும்? எப்படி முடியும்? ரட்சிக்கப்பட்ட இப்படி போக முடியுமா? எப்ப முடியும்னா, என்றைக்கு அவன் கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் விட்டு பிரிகிறானோ, என்னைக்கு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்பி வாழ்கிற வாழ்க்கை, சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில இருந்து பிரிகிறானோ, அவனுடைய சுய காரியங்களை வச்சு வாழ ஆரம்பிக்கிறானோ, செல்ஃப் சஃபிஷியன்சி இன் சம் வே ஆர் தி அதர் எப்போ வருதோ அப்பொழுதுதான் அவன் இந்த இடத்துக்கு போயிடலாம். பரிதவிக்கப்படத்தக்க இடத்துக்கு, நிர்பாக்கியம் உள்ள இடத்துக்கு போயிடுறான். ஏன்னா அது ரொம்ப பாவத்தானது. இப்போ ஒரு உலகத்துல இருக்கிறவனாவது ஆண்டவர் தெரியாம இருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை ரத்தத்தை அறியாம இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவன் ரட்சிக்கப்படல, அவன் கிறிஸ்துவ அறியல. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற ஒருவன் கிறிஸ்துவின் ரத்தத்தினால், அதான் பவுல் எழுதுவார், ஆவியிலே தூங்கின நீங்கள் இப்ப எதுக்கு மாம்சத்துக்கு போறீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம்ன்றது யாரும் நேரில் இவங்களாம் போய் பார்க்கல. கலாத்தியருக்கு சொல்றாரு, நீங்க இவங்க நேரில் போய் பார்க்கல, உண்மையிலே இயேசுவின் சரீரத்தை போய் எடுத்து இவங்க சாப்பிடல. ஏன்னா பிசிக்கலா அது நடக்கல, ஆனா ஆவியில அதெல்லாம் செய்யறாங்க. இப்ப நம்ம கூட கம்யூனியன் எடுக்கிறோம், அப்ப என்ன பண்றது நடக்குது? ஆவியில அது நிஜமா மாறுகிறது. ஈவன் மோர் பவர்ஃபுல் ரியாலிட்டி. ஆனா அது ஆவியின் மூலமா நடக்கிற ரியாலிட்டி. உண்மையிலே இயேசுவின் சரீரத்தை மாம்சத்தின்படி சாப்பிட்றதை விட இந்த அப்பத்தையும் தண்ணீர் ரத்தத்தையும் நம்ம பங்கு பெறும்போது, நம்ம திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் பங்கு பெறும்போது, இல்ல கிறிஸ்துவின் எலிமெண்ட்ஸ் பாடி நம்ம அது அடையாளமா அந்த காரியங்களை பங்கு பெறும்போது, நாம் இன்னும் பிசிக்கலா சாப்பிடுறதோட அதிகமான ரியாலிட்டியில பங்கு பெறுகிறோம். ஆனா இது ஆவியின் மூலமா நடக்குது. சரியா? சோ ஆவியிலே தூங்கினவர்கள் இவர்கள் மாம்சத்துக்கு போயிட்டாங்க. விருத்த சேதனத்தை நம்பினாங்களான்னு தெரியாது. இல்ல சில பேர் இவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்களா, நீங்க இந்த நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணா அப்படிலாம் நடந்துச்சு பழைய ஏற்பாட்டுல, சாரி புதிய ஏற்பாட்டுல, ஆதி திருச்சபையில நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் பரிசுத்தமாவன்னு சொன்னாங்களான்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த 15th century வரைக்கும் கேத்தலிக் சர்ச், அது ஒரு சர்ச் தான் இருந்துச்சு, சர்ச்சு ஒண்ணுதான். அப்ப அந்த சர்ச்சில் எவ்வளவு வஞ்சகங்கள் வந்தது அதெல்லாம் நமக்கு தெரியும், சரித்திரம் சொல்லுகிறது. அந்த மாதிரி நிறைய வந்துருச்சான்னு தெரியல. ஏதோ சில விதங்களிலே ஒன்று உறுதி, இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை ரத்தத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதன் மேல் இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு.
இதுதான் எபிரேயர்லையும் எழுதுகிறார். எபிரேயர்ல என்ன சொல்றாரு? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் இருக்கு இல்லையா, அதுல வருதுல, நம்ம வந்து மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் அப்படின்னா அங்க பாவம் சொல்றது என்ன? கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் காமனா கன்சிடர் பண்றத சொல்றாரு. காமன்னா என்ன? நிறைய இருக்குங்க, அதுல இதுவும் ஒண்ணு. ஓகே, நிறைய இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் காமன். காமன்னா ஒன் அமங் மெனி. நிறைய இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு. நீங்க சில பேர் எப்படி பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க நிறைய டாபிக்ஸ் பேசலாம். ஓகே, நம்ம சபைகள்ல போதகரா இருக்கிறீங்களா, இல்ல நீங்க சபைக்கு போலாம், போற இடங்கள்ல அவர்கள் நிறைய டாபிக் பேச வாய்ப்பு இருக்கு. நிறைய இருக்கு பைபிள்ல. பல காரியங்களை குறித்து பேசலாம், தப்பு இல்லை. இப்ப கணவன் மனைவி உறவை பற்றி பேசலாம். நிறைய சபைகள் அதை பேசுறாங்க, அதை டீச் பண்றாங்க. அப்புறம் வந்து ஜெயம் பெறுவது எப்படி அப்படின்னு பேசலாம். ஆத்தும ஆதாயம் செய்யறது எப்படி, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாமே பேசலாம், எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் இவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சரீரத்தோடு ரத்தத்தோடு இணைக்கப்பட்டதாக தான் பேசப்பட வேண்டும். ரொம்ப முக்கியம். ஓகே, அதாவது அதுக்காக எல்லா வாரமும் அந்த டாபிக் பேசணும் சொல்ல வரல. பட் சம் ரெஃபரன்ஸ் இருக்கணும், சம் கனெக்ஷன் இருக்கணும். அதாவது நீங்க எப்படி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கணும்னா, நீ என்ன டாபிக் பேசினாலும் அவன் அதோட தான் கனெக்ட் பண்ணணும் கேட்கிறவன். அப்படி பேசணும். இல்லைன்னா என்ன நடக்குது? அப்ப என்ன தப்பு நடந்துச்சோ அதே தப்பு தான் இப்படி நடக்குது. சரி, நம்ம வந்து மனப்பூர்வமா விரும்பி இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை கீழே போட்டு மிதிக்கிறது. அப்படி யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதாவது கம்யூனியன் கொடுக்குறாங்க சபையில, தெரியாம அந்த அப்பம் கீழே விழுந்தாலே நம்ம அதை பற்றி வருத்தப்படுறோம். ஏன்னா இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளம் இருக்கு, ஐயோ கீழே விழக்கூடாது, நம்ம பயபக்தியா இருக்கும். ஆனால் நம்மையும் அறியாமல் நிஜ வாழ்க்கையில் அந்த எபிரேயர் 10 இருக்க அக்யூசேஷனை நம்ம செய்ய முடியும். கிறிஸ்துவின் சரீரத்தை ரத்தத்தையும் காமனா கன்சிடர் பண்றது அப்படின்னு என்னன்னா, அதோடைய முக்கியத்துவத்தை அறியாமல் இருப்பது. இன்னும் சொல்லப்போனா அதையே நம்பி அதையே சார்ந்து வாழாமல் வேற காரியங்கள் மேல் நம்மை அறியாமல் நம்பிக்கை வைப்பது. அப்படி வைக்கிறவன தான் குருடன் நிர்பாக்கியம் உள்ளவன்னு சொல்றாரு. நீ எங்கேயோ மிஸ் ஆயிட்ட, எங்கேயோ போயிட்ட, எங்கேயோ தவறிட்ட, வேற எது மேலேயும் நம்பிக்கை போயிருச்சு. சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவங்க உபவாசத்து மேல பயங்கர நம்பிக்கை போயிருது. சரி, உபவாசிக்கிற தப்பு நான் சொல்ல வரல, உங்களுக்கு ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ. ஆனா நான் இப்படி எல்லாரும் இப்படிதான் உபவாசிங்க நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு ஆண்டவர் நடத்துறபடி நீங்க உபவாசிங்க, நீங்க என்ன பண்ணுங்க. ஆனால் ஏன் உபவாசிக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் சரீரத்தை அறியணும்னு பண்றீங்களா? அதன் மூலமா நடந்த வேலைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும் பண்றீங்களா? அது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு வந்து நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி என்னெல்லாம பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் வந்து அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஜெபம் பண்றாங்க. திரும்ப 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 சொன்னே ஆண்டவர் அப்படி கேட்டுருவாரு, நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவாரு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, நம்ம வந்து உபவாசிக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு உபவாசிக்க தெரியுமா? கிறிஸ்துவின் சரீரம் ரத்தத்துக்குள்ள டீப்பா நீங்க இறங்குறதுக்காக, அது உங்களுக்குள்ள இறங்குறதுக்காக. நீங்கள் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீதிமான் ஆக்கப்பட்ட உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, உணர்வு இன்னொரு இருக்கு. அறிவு முதல்ல வருகிறது, அப்புறம் உணர்வு இருக்கிறது. உணர்வுனா நீ நீதிமானா உணர ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப எளியா மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்க, அந்த அளவுக்கு பேச முடியும். சோ நீதிமான் ஆக்கப்பட்ட உணர்வு, இதுல அறிகிறதுக்கு இதுல வளர்றீங்களா? அதுக்காக எல்லாம் பண்றீங்கன்னா நல்லது. சோ இந்த சபையில என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விட்டார்கள். இந்த குறிப்பிட்ட நபர் யார சொல்றாரோ அந்த நபர் நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியமா இருக்கிறதே அறியாமல் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? சோ இதுல அநேக இஷ்யூஸ் சொல்றாரு. இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இன்னைக்கு நான் ஆக்சுவலா அதை தான் பேச வந்தேன். பட் டைரக்டா பேசினா இதா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். அதுல அவன் குறிப்பா எனக்கு இன்னைக்கு ஹைலைட் ஆனது, நீங்க நான் பேசணும் உணர்த்தப்பட்டது, அதுல நிர்வாணியமா இருக்கிறதே அறியாமல். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது தன் மானம் காணப்படாதபடி தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஓகே, சரி, இந்த நிர்வாணியா இருக்கிறனா என்னத்தை சொல்லுது? ஒரு விசுவாசி, ஜெனரலா அர்த்தம் இல்ல, விசுவாசி நிர்வாணியா இருக்கிறனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சரியா? பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. அதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிவடைகிறது இல்லை. அதுதான் பெர்ஃபெக்ஷன் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, அது தப்பு. பாவங்கள் மன்னிக்கப்படுறதுன்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. நீங்க அதை வந்து ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவ்வளவுதான். கிறிஸ்துவண்டே வரும்போது ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனா அதோட கிறிஸ்தவ வாழ்க்கை முடிகிறதா அப்படின்னு பார்த்தா இல்ல. நமக்கு ஆண்டவர் வஸ்திரங்களே கொடுக்கிறார், சால்வையே கொடுக்கிறார். இந்த இப்ப நான் போட்டிருக்கேன்ல மேல உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், அதுக்கு மேல இப்படி போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இது மாதிரி தேவன் வந்து
வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார், சால்வை நமக்கு கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் நாம் யார்? நீதிமான்கள். அது என்ன நீதிமான்? நீதிமான்கள்னா நாம் தேவன் முன்பாக, தேவனிடம் இருந்து, இல்லைன்னா தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற சகல நம்முடைய நியாயங்கள், நமக்கு என்ன ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது, அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். தகுதி உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். சோ அப்ப என்ன நடக்குதுன்னா, அவர் நமக்கு தம்முடைய சால்வை, நீதியின் சால்வை நமக்கு தருகிறார். இதுதான் ஆக்சுவல் வஸ்திரம்ன்றது. ஓகே, the overcoat of righteousness. ஒரு விசுவாசியை பொறுத்தவரை இதை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஓகே, சோ இதை அவர் நமக்கு கொடுக்கிறார். இன்ஃபேக்ட் இது யாருடைய நீதி? நீதியின் வஸ்திரம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வஸ்திரம். பூமிக்கு அனுப்பினார்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அவர் எப்படிப்பட்ட நீதியை உடையவராய் இருந்தாரோ அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார், எடுத்துக்கொண்டார்கள் சிலுவையில. எதுக்கு எடுத்துட்டாங்க? நம்ம கொடுக்கறதுக்காக தான். அவரே கொடுத்தார், எடுத்துக்கோங்க. சோ அவருடைய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்னன்னா, இந்த வஸ்திரம் வந்து இப்ப ஒரு ரட்சிக்கப்பட்டவன் வச்சிருக்கானா இல்லைன்னா அவன் நிச்சயம் வச்சிருக்கான். ஆனால் அவன் எப்ப அதை போட்டு கொண்டதா உணர்றான் அப்படின்னா, எப்பொழுது அவன் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறானோ அப்பொழுதுதான் அவன் இந்த வஸ்திரத்தை போட்டிருக்கிறதை அறிகிறான், உணர்கிறான். ஓகே, சோ கிறிஸ்துவின் அதனாலதான் சொன்னேன், கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமும் இல்லாமல், முன்னாடி சொன்னேன் போன மீட்டிங் நினைக்கிறேன், கிறிஸ்தவமே கிடையாது. கிறிஸ்தவம் என்று யாராவது பேசிட்டு ஏசு கிறிஸ்துவின் சரீரம் ரத்தத்தை பத்தி அங்க போதுமானாலும் மென்ஷன் தான், அது ஃபுல்லா இல்ல. அங்க அவங்க ஏதோ கள்ள உபதேசங்கள்லாம் சொல்ல, அவங்களுக்கு தெரியல, அவங்க சரியா அதை போதிக்கல, சரியா அங்க இல்ல. ஒரு விசுவாசியோட மனதிலும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமும் அதிக நேரத்துல அங்க மெடிடேஷன்ல இல்லைன்னா அவங்களும் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல சுவிசேஷம்னு அர்த்தம். ஓகே, சோ ஏன் அப்படின்னா, ரத்தம் என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, நன்மையானவளை பேசுகிறது. அது பேசி 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 நீ யார், நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடையவனா இருக்கிறாய் என்பதை உங்களுக்கு பேசுகிறது. நாம் எப்படி இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இன்னும் ரத்தத்தை கேட்டே இருக்கணும், ரத்தத்தின் சத்தத்தை கேட்டே இருக்கணும். கேட்க அது அவனை இன்னும் நீதிமானாக்கு இன்னும் பரிசுத்தப்படுத்துது. அப்படின்னா மோர் அண்ட் மோர் இஸ் குவாலிஃபைட், இஸ் ரெடி, ஹி இஸ் பவர்ஃபுல் அப்படின்றது அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சோ கிறிஸ்துவின் ரத்தம் சரீரம் இல்லாதவன் அவனுக்கு இந்த வஸ்திரம் இல்லைன்னு கிடையாது, அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவன் அதை அணிகிறது இல்லை. இஸ் நாட் வேரிங் இஸ் கார்மெண்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொன்னாரு. ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு பல பேரை இன்வைட் பண்ணும்போது யாரும் வரல. கடைசியில் என்ன பண்ணா, ரோட்ல வர்றவன் போறோம் அவ்வளவு பேரும் கூப்பிட்டு வந்து கல்யாணத்தை வச்சுட்டான். அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தாங்களாம். பார்த்தா ஒருத்தன் வந்து வஸ்திரம் இல்லாம உட்காந்துருந்தான், கல்யாண வஸ்திரம் இல்லாம. நீ எப்படிப்பா இங்க வந்த அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டா வந்து அவன் பதில் சொல்லாம இருந்திருக்கான். அவனை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டாரு. இதுல என்ன இதுனா, நம்ம எப்படி கல்யாணத்துக்கு நிறைய கொஞ்சம் வசதியான என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்கல்ல. அதுல இந்த மாதிரி ராஜா மாதிரி பெரிய ஆள்னா அவன் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான். அவன் கொடுக்கும்போது அதை போட்டு வரணும், அதான் ரூல். அப்பதான் அப்படிதான் கல்யாணத்துக்கு வரணும். ஏன்னா சும்மா ராஜா விருந்து இல்லையா அது, அதுல கண்ட எவனாவது கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டு வந்துடக்கூடாது. அதனால ராஜாவே நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாரு. ஓகே, அதான் போட்டு வரணும், அதான் அந்த காலத்து ரூல். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், அது போடாம அவன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான், அதான் தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. அது மாதிரிதான் பாருங்க, தேவன் இவனுக்கும் இங்க இந்த சபைக்கு அதான் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்குறேன், என்கிட்ட கேட்டு வாங்க வெண்வஸ்திரத்தை, உன்னை யார் ரெடி பண்ண சொன்னா? நீ ஏதோ கிழிஞ்சதெல்லாம் ஒட்டு போட்டுக்கிட்டு நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போட்டுக்கிறது, அதை போட்டுக்கிட்டு நீ வந்து ஜாலியா பாத்தீங்களா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கேன்னு சொல்ற, எனக்கு நிர்வாணமா தெரியுதுன்றாரு. ஏன் இது ஸ்பெசிபிக்கா சொல்றாரு இப்படி? ஏன் அவர் கொடுத்த ட்ரெஸ் தான் போடணுன்றாரு? ஏன் அவர் கொடுத்த ட்ரெஸ் தான் போடணுன்றாரு? இதை நாம் அறிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்னா, யாக்கோபு ஏசாவை ஆசீர்வதிக்க முடிவு பண்ணான். ஓகே, ரெடியா இருக்கான். அப்ப யாக்கோபு வந்து இந்த அம்மா வருது, வந்து சொல்லுது, எப்பா இங்க வா, உங்க அப்பா வந்து யாக்கோபு ஏசாவை ஆசீர்வதிக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு, ஆனா நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆண்டவர் முதவே சொல்லிட்டாரு, உனக்கு தான் ஆசீர்வாதம் வரணும். ஒரு வேலை பண்ணுவோம், நீ என்ன பண்ணு, உங்க அண்ணனோட ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போட்டுக்கோ, போட்டுட்டு ஆட்டு தோலை வந்து சுத்திக்கோ கையில, நான் சுத்தி விடுறேன். ஏன்னா அவங்க அண்ணனுக்கு கையெல்லாம் என்ன இருக்கும்,
முடியா இருக்கும். அப்புறம் அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சிருவாரு, தடவி கண்டுபிடிச்சிருவாரு. அதனால வந்து எதுக்கும் இதை போட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பிவிடுது. சோ வேற யாருக்கோ போக வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கி, யார் யாரெல்லாம் அண்ணனுக்கு போக வேண்டியது யாக்கோபு வாங்கிட்டான். அது வந்து அண்ணனுக்குரியது. ஆனா அண்ணனுக்குரியதை யார் வாங்கிட்டா? யாக்கோபு வாங்கிட்டா. ஈசா கிட்ட போய் எப்படி வாங்கினா அப்படின்னா ஒரு Dress போட்டு போனான். அதே மாதிரி பாருங்க, இந்த சர்வ பூமி இருக்கு, பூமியினுடைய சகல ஆளுகை, சகல அதிகாரம், வல்லமை, இது எல்லாமே கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அவருக்கு மட்டும்தான். ஆதாமின் சந்ததி யாரும் அதுல ஆபரேட் பண்ண முடியாது. அவருடைய பவர்ல ஏதோ ஒரு சில பவர் ஆளால் வச்சிருக்கலாம். ஆனா அவருக்கு இருக்கிற வல்லமை, சர்வத்தின் மேலும் அதிகாரம், மரணம் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அதிகாரம். இப்படிப்பட்ட அதிகாரம் யாருடையது? கிறிஸ்துவனுடையது. சோ இன்னைக்கு சர்வ சிருஷ்டியும் ஒரு ஆள் பேச்சை மட்டும் தான் கேட்கும், ஒரு ஆளுக்கு மட்டும் தான் அடிப்படையும். அது யாரு? கிறிஸ்து. இப்ப என்னன்னா அந்த வஸ்திரத்தை அவர் நமக்கு கொடுக்குறாரு. இப்ப இந்த பிக்சர்ல நிறைய பேர், எனக்கு இந்த ஸ்டோரியை நிறைய பேர் முன்னாடி பேசியிருக்காங்க சுவிசேஷத்தோட கம்பேர் பண்ணி. அப்ப என்ன பேசியிருக்காங்கன்னா, ஈசாக்க வந்து பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்காங்க. பிதாவாகிய தேவன்ட்ட வந்து நம்ம டைரக்டா போய் இது வாங்க முடியாது, இயேசு கிறிஸ்து ட்ரெஸ்ஸை போட்டு போனா தான் அவர் கொடுப்பாரு அப்படின்னு. என்னமோ அவருக்கு கண்ணு குருடா இருக்க மாதிரி. அவருக்கு என்ன வயசாகி கண்ணு குருடாச்சா, இல்ல அவருக்கு மூளை வங்கி போச்சா? அவரு இல்ல. இது இந்த பிக்சர் ஸ்டோரியில வந்து உருவகப்படுத்தி பார்க்கும்போது ஈசாக்கு வந்து பிதா கிடையாது. ஈசாக்கு எதை குடிக்கிறாங்க? குருடா இருக்காங்க ஈசாக்கு. அது எதை குறிக்கிறது? இந்த பூமியில் இருக்கிற துறைத்தனங்கள், அதிகாரங்களை குறிக்கிறது. அவங்களுக்கு பார்வை சரியில்லை. ஆனால் அவைகள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே சகல வஸ்துக்கள் எல்லாமே, உயிரோடு இருக்கிறது எல்லாமே கிறிஸ்துவை துதிக்கிறது, ஆராதிக்கிறது. வெளிப்படுத்தல் 4:5 அதான் சொல்லுது. எல்லாம் அவர் முன்பாக வணங்குச்சான். வெளிப்படுத்தல் 4:5 படிச்சு பாருங்க. பூமியில் இருக்கிற சகல வஸ்துக்கள் தமிழ்ல வருது. வஸ்துக்கள்னா ஈவன் நான் லிவிங் திங்ஸ். ரீசெண்டா நான் 2 பாட்டு வந்து அதை வந்து ஏஐல பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஏஐனா பிசாசுன்னு சொல்லிருந்தாங்க, அந்தி கிறிஸ்துன்னு. அந்த ஏஐல தான் 2 பாட்டு பண்ணியிருக்காங்க. அருமையா இருக்கு. அதெல்லாம் ஒரு பாட்டை யாருன்னு சொல்லாம போட்டுவிட்டேன் ஒருத்தவங்கிட்ட. அவங்க வந்துட்டு கேட்டுட்டு எந்த சீக்கர் கண்டுபிடிக்கன்னு போட்டுவிட்டேன். அவங்க வந்து கேட்டு, என்ன இது பயங்கர அனாய்டடா இருக்குன்னா சொன்னது. உண்மையில அப்படிதான் இருக்கு. அப்புறம் பார்த்தா அது எல்லாம் ஏஐ சொன்னோன்னே, ஏஐயா அப்பதான் சொன்னேன்னா, ஏஐயும் ஆண்டவருக்கு கீழே தாங்க இருக்கு. சகல வஸ்துக்களும் அவருடையது. துறைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும், சிங்காசனங்களானாலும், சகல வஸ்துக்கள் எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. அவர் கீழ்பட்டு இருக்கிறது எதுவும் எதிர்த்து நிக்க முடியாது அவருக்கு. அது சில மனுஷர் பாடுறதோட ஏஐ நல்லா தான் பாடுது. சோ ஏன்னா அதுக்கு தெரியுதுல்ல, அதுக்கு தெரியும் யாரு ராஜான்னு. ஆனா நல்லாவே பாடுது. மனுஷர்களும் தெரிய மாட்டேங்குது நிறைய நேரம். அவங்களா பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவர் தான் ராஜா அப்படின்றது அதுக்கெல்லாம் தெரியும். சோ இவைகள் எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. சரியா? இப்ப என்னன்னா, ஏன் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாருன்னா 2 காரணம். இந்த ட்ரெஸ் அவர் கொடுக்குற ட்ரெஸ் தான் போடணும் அடம் பிடிக்கிறார். என்கிட்ட வந்து வெண்வஸ்திரம் வாங்கினா தான் நான் ஒத்துப்பேன், இல்லைன்னா அது நிர்வாணம் சொல்லுவேன்றார். நீ வந்துட்டு ஏதாவது நான் அது வச்சிருக்கேன் அதெல்லாம் நிர்வாணம் சொல்லிடுவேன், நீ என்கிட்ட வந்து வாங்கு, கிறிஸ்துவண்டை சிலுவண்டை வந்து வாங்கிக்கோ. ஏன் அப்படின்னா 2 காரணம். ஒண்ணு என்னன்னா, கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும் போது, அவர் கொடுக்கிற அந்த நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகுது. என்ன தைரியம் உண்டாகுது? பூமியிலே ஆளுகை செய்யும்படி, எல்லாவற்றையும் பார்த்து கீழ்ப்படுத்தும்படி உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகுது. ஒண்ணு. 2வது என்னன்னா, இன்னைக்கு எது உங்களுக்கு தடையாய் நிற்கிறதோ, அதாவது உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு இடத்துல இருக்கு, அது உங்களால எடுக்க முடியல, ஏதோ நடுவில் தடுக்குதுல, அந்த தடுக்கிறதா ஈசாக்கு அடையாளமா இருக்கு. யாக்கோவுக்கு ஆசீர்வாதம் வரணும், அது யார் தடுக்கிறா? ஈசாக்கு தடுக்கிறான். ஏன்? அவன் கண்ணு குருடானனால கரெக்டான ஆள் கொடுக்காம தப்பா பார்த்துட்டு இருக்கான். ஏசா கொடுத்துடலாம், மாம்சத்தில் இருக்கிற யாருக்கோ கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறான். சரியா? அப்படி இருக்கும்போது இங்க வந்து நம்முடைய மூத்த சகோதரனுடைய வஸ்திரம் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதே முறை நம்முடைய மூத்த சகோதரனாய் கிறிஸ்து தன் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து விடுகிறார். இப்ப ஏசாவை 2 தான் நான் உருவப்படுத்தி சொல்றேன். ஓகே, உனதான் என்ன சொன்னேன், மாம்சத்துக்குரியவனுக்கு ஈசா கொடுக்க பாக்குறான்றது அது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் எப்படி பாக்குறோம்? நம்முடைய மூத்த சகோதரனாகி இயேசு கிறிஸ்து, இவர் ஏசா கிடையாது, இவர் நல்ல மூத்த சகோதரன். நம்மகிட்ட திருட நினைக்கிறவர்கள் நம்ம கொடுக்க நினைக்கிறவர். இவர் என்ன பண்றாருன்னா, ஏன் வஸ்திரத்தை நீ போட்டுக்கோ, உனக்கு தர்றேன், இதை போட்டு போ. எந்த ஈசாக்கும் எதிர்த்து நிக்க முடியாது, கொடுத்துருவான். ஏன் உனக்கு கொடுக்கூடாது நினைக்கிறான், அவனே கொடுப்பான். பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணமும், பலவான இடத்துல இருந்து மதுரமும் வரும். எப்ப வரும்? போட்டு போனா வரும். ஏன்னா அவன் இயேசு கிறிஸ்து கொடுக்குறோம்னு வச்சு கொடுத்துருவான்.
இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு இதை போட்டு போ. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து வெளிப்படுத்த விசேஷம் வந்து ஆளுகையின் புஸ்தகம். சோ விசுவாசி எப்படி ஆளுகைக்குள்ள கொண்டு வருது அப்படின்றதுக்காக தான் என்டையர் புக்கே இருக்கு. அதுக்காக தான் வந்து கிறிஸ்துவை ராஜாவா காட்டுகிறது. எப்ப நீ ஆண்டவரா ஒருத்தட்ட வந்து இல்ல ஆசாரியரா வந்து பாவத்தை மன்னிக்க முடி கேட்டல, அவரு வெறும் ஆளு கிடையாது, அவர் ராஜாவாக இருக்கிறார். சோ அவர்கிட்ட வந்ததுனால நீயும் ஆளுகை செய்ய போகிறாய். அதான் வெளிப்படுத்தல 1 வாசிக்கிறோம். தம் ரத்தத்தாலே பாவங்களை நம்மை கழுவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். ராஜாவா ஆசாரியா நம்மளை ஆக்கிட்டாரு. சோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்ப இதை போட்டு போ, நீ ராஜாவாயிட்டு நல்லது. ஆனா இதை நீ போடலனா, நான் கொடுக்குற வஸ்திரத்தை நீ போடலனா, வெண் வஸ்திரத்தை என்கிட்ட கேட்டு வாங்கலனா, நீ வேற வஸ்திரத்தை போட்டு போவ. அப்ப அது ஒர்க் ஆகாது. எத்தனை பேர் நீங்க சில சூழ்நிலையில் சந்திக்கிறீர்கள், உங்களுக்கு வர வேண்டியது வராம இருக்கு, தடைப்பட்டிருக்கு. நீங்க எவனாலும் முட்டி மோதி பார்த்துட்டீங்க, நடக்கல. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த தடையா இருக்கிறது உங்களுக்கு நோ சொல்லிடுச்சு, ஓகே. ஏசு கிறிஸ்துக்கு நோ சொல்லுமா? அது எதா இருந்தாலும் சரி, ஏசு கிறிஸ்துக்கு நோ சொல்லுமா? அது அந்த அளவு வல்லமை உள்ளதா? அது இல்ல இல்ல. ஏசு கிறிஸ்துக்கு அது நோ சொல்லாதுல்ல. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஏசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க அதை போட்டுட்டு போனீங்கன்னா எதுவுமே நோ சொல்லாது. ஈசாக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து சொல்லிட்டான் யாக்கோபுக்கு. ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டான். சரி, அவனுக்கு குழப்பம் வேற வருது, இது யாக்கோபா ஏசாவா அப்படின்லாம் வருது. ஆனாலும் செஞ்சுட்டான். அதான் சொல்றேன், சில நபர்கள் உங்களுக்கு உதவிகள் அனுகிரகம்லாம் செய்யும் போது நீங்க கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரிச்சிட்டு போகும்போது அவங்க ஏன் செய்யறோம்னு தெரியாம செய்வாங்க. டவுட் கூட வரலாம் உங்களுக்கு, உண்மையிலேயே உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு கையெழுத்து போட்டுருவாங்க. They will sign for you, they will do it for you because you are standing on the righteousness of Christ. கிறிஸ்துவின் நீதியில் நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்க நீதி இல்ல, உங்க சுயநீதி இல்ல, கிறிஸ்துவின் ரீதியில் நிற்கிறீங்க. கிறிஸ்துவின் நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேம்ல போய் நிக்கிறீங்க, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் போய் நிக்கிறீங்க. அப்படி நிற்கும் போது உங்களுக்கு நடக்கும், யாருக்குமே நடக்காத உங்களுக்கு நடக்கும். See, கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு தெரியுமா, ஈவன் மணி ரெஸ்பான்ஸ் டு கிரைஸ்ட். பணம் கூட யாருக்கு கீழ்ப்படியுது? கிறிஸ்துவ கீழ்ப்படியுது. பொருளாதார குறையில் இருக்கீங்களா? நீதியின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாக, நீதியின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாக நீங்கள் எழும்பி பேசும்போது பணம் கூட உங்களுக்கு கீழ்ப்படியும். ஜெர்மனி பார்த்தேன் பிரதர், எவனுமே கீழ்ப்பட மாட்டேங்கிறான், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? நம்ம கிறிஸ்துவின் சரித்திரத்தையும் கொடுக்க வேண்டிய அளவு இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கொடுக்கல. அதை பற்றி அறிய வேண்டிய அறிவை இன்னும் அறியவில்லை. அதுல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு இன்னும் பெற்றுக்கொள்ள. அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள், அதுல ஒரு முக்கியமானது கிறிஸ்துவின் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதியின் சால்வை, நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து போட்டுக்கிட்டீங்களா? அதை எடுத்து போட்டுக்கிட்டீங்களா? போட்டுக்கலாம், போட்ட முடியும். எப்படி போட முடியும்? கிறிஸ்துவின் ரத்தத்தின் சரீரத்தின் வருகிற வெளிப்பாட்டின் அறிவிலே பெருகும் போது போட முடியும். அது இருக்குனே அப்பதான் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கொடுத்துட்டாரு ஏற்கனவே, நீதியின் சால்வையை கொடுத்துட்டாரு, அவருடைய வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. எஸ்தர் போட்டிருக்கு பாருங்க, 3ஆம் நாளில ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு போனார். சும்மா போல, உபவாசிச்சா. எதுக்கு உபவாசிச்சா? இதுக்காக தான் உபவாசிச்சா. எதுக்காக? நீதியிலே வளரும்படி. நல்லா கவனிங்க, உபவாசிக்கிறது எதுக்கு உபவாசிக்கணும் அப்படின்னா, நீதியின் அறிவிலே வளரும்படி உபவாசிக்கணும். அது எப்படி வருது? நீதி அறிவு எப்படி வரும்? கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம அறிய அவருடைய ஃபங்க்ஷனாலிட்டி அறிய இயேசு ஏன் மரித்தார் என்பதை நாம் அறிய கண்டுபிடிக்க நீதியில வளர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, நம்மை அவரை போல மாற்றும்படிதான் மரித்தார். அவருடைய வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் மரித்தார். அவருடைய நீதியை நாம் அனுபவிக்கும்படியாக இயேசு மரித்தார் என்று அறிய ஆரம்பிப்போம். அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அது ஒண்ணுதான் அதை அழகா சொல்லிக் கொடுக்குது. சோ அது வளர 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 நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்தவர்களாக நாம் போறோம். போய் நாம் ஜெயத்தையும் ஆளுகையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். சோ இவ்வளவு நாள் தட்டி தட்டி திறக்காத கதவுகள், பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் ஒரே ஒரு காரணத்தினால தான் பூட்டப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நம்ம இன்னும் தரிக்கல. இட்ஸ் அ ஹார்ட் ஃபேக்ட். உண்மை அது. ஓகே, நாம் இன்னும் தம்முடைய நீதியிலிருந்து கிறிஸ்துவின் நீதிக்கு பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்துவின் நீதியை மட்டும் தரித்து கொண்டு வந்தோம்னா நமக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது. நமக்கு எப்பவும் கதவுகள் திறந்தா இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு யாருமே நோ சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும், பூமிக்கு கீழானவைகள், வானத்துக்கு மேலானவைகள் எல்லாம் அவருடையது. பை கிரியேஷன் அவருடையது, பை ரிடம்ஷன் ஆல்சோ அவருடையது. அதாவது சிருஷ்டிப்பின்படி அவருடையது. ஆனா அந்த உலகம் மீட்டுக் கொள்ளப்பட்ட நிமித்தமும் இது அவருடையதா இருக்கிறது. ஆகவே அந்த மேன்மையான வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் சொல்றாரு, என்கிட்ட கேட்டு வாங்குன்றது. கேட்டு வாங்குன்றது. எப்படிங்க கேட்கறது? எத்தனை பேருக்கு அந்த வஸ்திரம் வேணும்? எத்தனை பேருக்கு போட்டிருக்கீங்க? நம்ம இன்னும் போடல. சில நேரம் ஒரு வேளை போட்டிருக்கலாம், எல்லா நேரமும் இன்னும் அது போட தெரியல, நமக்கு எப்படின்னு தெரியல. அதான் சொல்ற, என்கிட்ட கேளு, கேட்டு வாங்கு. எப்படி கேட்கறது? இயேசுவின் சரீரத்துக்கு போங்க, தியானிக்க ஆரம்பிங்க. தியானிக்கும் போது கேளுங்க, ஆண்டவரே அப்படி நீதியின் வஸ்திரத்தை நான் அணிந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்படட்டும், எனக்கு வேணும். நீ கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு அது வேணும். இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆவியில எல்லாமே இருக்கு, நம்ம கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அங்கிருந்து எடுத்து நம்ம அதை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையின் போது, அந்த சூழ்நிலையின் போது, அந்த எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, கேள்விகளால் நாம் சூழப்பட்டிருக்கும் போது நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொள்ளும் போது சர்வ சிருஷ்டியும் உங்களுக்கு கீழ்ப்படியும். சர்வ சிருஷ்டியும் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஒரே ஒரு இதை மட்டும் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பழைய இங்கிலாந்துல இருக்க ஸ்டோரி ஒன்று இருக்கு, ஜாக் த ஜாயன்ட் ஸ்லேயர்னு. அதை பார்த்துருக்கீங்களா? அதை ஒரு மூவியாவே எடுத்தாங்க, ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி. ஆனா அதுல ஒரு முக்கிய, எனக்கு அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்றேன். அது ரொம்ப ஆப்டா இருக்கும். இந்த இதுக்கு ஒரு லேண்ட் ஆஃப் ஜெயன்ட்ஸ் இருப்பாங்க, கீழே ஒரு கிங்டம் இருக்கும், ஹியூமன் கிங்டம் இருக்கும். அந்த ஜெயன்ட்ஸாலையும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். வந்து இந்த பிரின்சஸையும் யாரையா தூக்கி போயிடுவாங்க அந்த ஜெயண்ட் குரூப். அப்ப வந்து இங்க இருந்து ராஜா வந்து கொஞ்சம் பேர் அனுப்புவார் போய் காப்பாத்திட்டு வர்றதுக்கு. அது ஒரு பெரிய மரத்து மேல இருக்கும். ஓகே, அதுக்குள்ள நான் ரொம்ப போக விரும்பல, ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ அந்த ராஜா அவர் டீம் அனுப்புவாரு. அது ஒரு பெரிய கதை அப்படின்னு போகும். அதுல என்ன விஷயம்னா, இந்த ஜெயன்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, ஒரு கிரவுன் ஒன்று இருக்கும், ஒரு மேஜிக்கல் கிரவுன். அந்த கிரவுனை எவன் போட்டிருக்கானோ அவனுக்கு இந்த எல்லா ஜெயண்ட்டும் அடிமையாயிருவாங்க. அவன் சொன்னா கேட்பாங்க. அதுல என்ன ஆகும்னா, அந்த கிரவுன் சின்ன ஸ்டோரி, அந்த கிரவுன் வச்சுதான் அந்த மூவ் ஆகும் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஃபைனலா என்ன நடக்கும்னா, அந்த ஜாக்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் தான் போய் இந்த பிரின்சஸ் எல்லாம் காப்பாத்திட்டு வருவான். ஒரு சாதாரண ஒரு ஃபார்மர், ஆனா அவன் ரொம்ப பிரேவா இருப்பான். அவன் ஃபைட் பண்ணி எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு வருவான். அவன் இதை கண்டுபிடிச்சிருவான், இந்த ரிங் வச்சு இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி. சாரி, இந்த கிரவுன் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன் பர்டிகுலர் சீன்ல பாத்தீங்கன்னா, அந்த ஜெயன்ட்ஸ் வந்து ஊரே அடிச்சு நொறுகி ஜெயிக்கிற மாதிரி இருப்பானுங்க. அந்த டைம்ல வந்து இவன் வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தினால அந்த ஜெயண்ட் லீடரை வந்து கொண்டுருவான். கொண்டுட்டு அவன் தலையில அந்த கிரவுண்ட் இருக்கும், அவன் கையில போட்டுருப்பான். ஜெயண்ட் நாள பேசுறாங்க, விரல்ல ரிங் மாதிரி போட்டுருவான். அதை எடுத்து அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். மீன்வேல் இந்த ராஜாவோட ஆட்கள்லாம் அவ்வளவுதான் முடிய போற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஜெயின்ஸ் உங்களுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ராஜாவோட ஆட்கள் வந்து கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பாங்க. போராடிட்டு இருக்கும்போது ஒரு சீன்ல அவ்வளவுதான், இவங்க எல்லாம் சாகிறதுக்கு ரெடியா நிற்கும் போது திடீர்னு பார்த்தா இந்த எல்லா ஜெயின்ட்டும் டப்புன்னு முன்னாடி சண்டை போடுறதுமே வெப்பன்லாம் போட்டு அப்படியே இந்த தண்டனிட்டு பண்ணிவான்னு சொல்லுவாங்க. ராஜா முன்னாடி அந்த மாதிரி டமால் விழுந்துருவான், எல்லாமே காலில் விழுந்துரும். உடனே இந்த ராஜாவோட ஒரு மெயின் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து என்ன நம்மளை பார்த்தா விழுகுறாங்க, என்ன திடீர்னு விழுகுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி யோசிச்சே இருக்கும்போது இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஜாக் வந்து கரெக்டா அந்த கிரவுன் எடுத்து வந்து குரூஷியல் மொமெண்ட்ல அவன் தலையில வச்சிருவான். ஜாக் தன்னுடைய தலையில வச்சிருவான். அந்த தலையில கிரவுனை வச்சுட்டு அவன் இந்த மினிஸ்டருக்கு பின்னாடி இருப்பான். அந்த மினிஸ்டருக்கு தெரியாது. ஏன்டா எப்படி இவ்வளவு நேரம் ஆடிட்டு இருந்தாலும் நம்மளை கொல்ல வந்தாலும் எப்படி திடீர்னு முழங்கால் போட்டாங்க முன்னாடி அப்படின்னு பார்த்தா, ஜாக் வந்து கரெக்டா அதை எடுத்து தலையில வச்சிருவான். வச்சோடனே எல்லாமே அப்படியே படுத்துருவாங்க. இதுதாங்க சுவிசேஷம். கிறிஸ்து தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். பிசாசு அதனாலதான் பாருங்க, நம்ம ஏன் குற்றப்படுத்துறான், ஏன் குற்றப்படுத்தி இருக்கானா, அவனுக்கு என்ன நல்லா தெரியும்னா, என்னைக்கு நம்ம நீதியின் சால்வை அணிகிறோமோ, அதை போட்டுக்கிறோமோ, அப்பொழுது அவனால எதிர்த்து நிற்க முடியாத, அவன் தோத்து போகணும்னு தெரியும். அதாவது கிறிஸ்துவின் நீதியே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரண விஷயம் இல்ல. கிறிஸ்துவின் நீதி அப்படின்னா அவருக்கு இருக்க ஸ்டாண்டு, அவருக்கு இருக்கிற கெத்து, அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ், அவருக்கு இருக்கிற கிளவுட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவருக்கு செம கிளவுட்டுங்க. இப்ப வந்து அவர் நினைச்சா பண்ணலாம். இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து அவர் என்ன ஆதவ அர்ஜுனா, அவர் தானே பிடபிள்யூ மினிஸ்டரா, அவருக்கு பார்த்தா பயங்கர கிளவுட் இருக்கு அவருக்கு. அவர் நினைச்சா நிறைய பண்ணலாம்.
சொல்றாங்களா அவங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு தான் கிளவுட். இந்த கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கிளவுட்டை நம்ம கொடுக்குறாரு. அதுதான் நீதி. இது ஏதோ பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்றதுலாம் கிடையாது நீதி. அதெல்லாம் தாண்டி அவருடைய ஸ்டேச்சர், அவருடைய நேம், அவருடைய அவருக்கு இருக்கிற எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான ரத்த உடன்படிக்கை. ஒன்ஸ் ரத்த உடன்படிக்கை நடந்துருச்சுன்னா இவனுடையதெல்லாம் அவருடையது, அவருடையதெல்லாம் இவருடையது. அவ்வளவுதான். அது அப்படி ஸ்ட்ராங் பாண்டு. அது மாதிரி கிறிஸ்துவோடு நமக்கு ரத்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதனால அவருடைய நீதியின் சால்வை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வஸ்திரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம போட்டு போனோம்னா எல்லாருமே இயேசுதான் வர்றாருன்னு நினைப்பாங்க. இயேசுதான் வர்றாருன்னு நினைப்பாங்க. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி எல்லாம் வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். அந்த நாமம் நமக்கு ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். அந்த நாமம் நமக்கு ஒர்க்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இயேசு கிறிஸ்து முதவே சொன்னாரு. அந்நாளிலே நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு அவசியமே இல்லை. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை பிதா உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்? என்னுடைய வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய சால்வியை உங்களுக்கு கொடுக்குறேன். அதான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நேரத்துல ஏதாவது உங்க வாழ்க்கையில நடக்கலைன்னா உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்காதீங்க. சரி சரி பரவாயில்ல ஏதாவது நல்லது, ஏதோ கர்த்தர் நன்மையை செய்யற அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அநீதி நடந்திருக்கு, உண்மை. அதை ஒத்துக்கொள்ளுங்க. என்னைக்குமே அநீதி நடந்திருக்குன்னு ஒத்துக்கலன்னா அங்க நீதிக்காக ஃபைட் பண்ண முடியாது. ஓகே. என்ன பாருங்க, ஆடு திருடு போயிருக்குன்னா திருடு போயிருக்குன்னு சொல்லிடணும். அப்பதான் ஆடை கண்டுபிடிக்க முடியும். ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு காலத்துக்கு பயந்து சொல்ல முடியாது இல்லையா? சில பேருக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு. சில பேருக்கு புரியாது, பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஒத்துக்கொள்ளணும் அநீதி நடந்திருக்குன்னு. எத்தனை பேர் சொல்றீங்க அநீதி எனக்கு நடந்திருக்குன்னு? நான் சொல்றேன் எனக்கு நடந்திருக்கு. எல்லாருக்குமே நடக்குது. விசுவாசிகள் நிறைய பேர் அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. அநீதி நமக்கு நடந்திருக்குது, ஏதோ ஒரு விதத்திலே நடந்திருக்குது. அப்ப அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, அது தேவன் எனக்கு வைச்சிருக்கிற பெஸ்ட் கிடையாது, அது எனக்கு நடக்கல, அநீதி நடந்திருக்கிறது. அப்ப நான் ஏன் நடந்துச்சு அப்படின்னா ஒரு காரணம், ஒரு முக்கியமான காரணம், நான் இன்னும் அந்த வஸ்திரத்தை போட எனக்கு தெரியல. இன்னும் எப்படி எனக்கு அதை ஆபரேட் பண்ண எனக்கு தெரியல. அந்த வஸ்திரத்தை எப்படி செயல்படுத்த எனக்கு தெரியல. அப்ப இவனை மாதிரி சொல்லக்கூடாது. இந்த வெளிப்படத்துல இருக்கான ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாமது நான் திரவியனா இருக்கிறேன், நான் சம்மணனா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்கு, நான் நிர்பாக்கியமா இருக்கேன்றாரு. உனக்கு வலிக்குதுப்பா, ஆனா வலிக்கலன்னு சொல்ற. வலிக்குது உனக்கு, ஒத்துக்கோ, அதை நான் அதுக்கு தீர்வு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. உங்கள் அநீதி எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதுக்கு நீதி அவரிடத்துல இருக்கு. அது என்ன டைமென்ஷன்ல எந்த ரூபத்துல உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு நீதி அவரிடம் இருக்கிறது. ஏனென்றால் அதை அவர் தம்முடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு உனக்கு உடன்படிக்கை இருக்கு, என்கிட்ட கேள் நான் தர்றேன். We have a covenant. It's not based on your qualification or where you are at life today. நீ எங்க இருக்க, உனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, அதை வச்சு இல்ல. என்னுடைய ரத்தத்தினாலே இந்த உரிமையை நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறேன். பெற்றுக்கொள், என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள், என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் கூட கொடுக்கப்படும். நீதியை தேடுங்க. அநியாயம் நடந்திருக்கல, அவர்கிட்ட கேளுங்க. அந்த என்னுடைய வஸ்திரத்தை உங்களுடைய சால்வை நான் அணிந்து விட வேண்டும். நான் இப்ப என்ன சொல்ல, இப்ப இன்னைக்கு ஜோம் பண்ணா நாளைக்கு சால்வை உடஞ்சிரும் நான் சொல்ல வரல. இட்ஸ் a process, it takes time, but start the journey, begin the journey. நாம் நல்லா கவனிங்க, நம்ம தூங்குற எந்த பயணத்தையும் மரணம் கூட நிறுத்த முடியாது. நீதியை பின்தொடர்கிற பயணங்களை மரணம் கூட நிறுத்த முடியாது. இட்டர்னல் ஜேர்னி. நித்தியமாய் பயணிக்கிறோம், நித்தியமாய் அவரிடம் நன்மையை பெற்றுக்கொண்டே போகிறோம். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. we are apart from the world. அப்படின்னா இந்த உலகத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, இன்க்ளூடிங் டெத். we are not under that, we are beyond that, because the life of Christ is in us and the covenant is with us. நம்மோட ரத்த உடன்படிக்கை இருக்கிறது, கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதனால தயங்காதீங்க, யோசிக்காதீங்க, ஆண்டவரை கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இவன் இருக்க மாதிரி நான் இருக்க விரும்பல, நீங்க சொல்றீ என்கிட்ட கேட்டு வாங்கிக்கொண்டு நான் உங்களிடத்துல கேட்கிறேன். நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தாரும், வெண் வஸ்திரங்கள் எனக்கு தாரும். I want to be clothed with white robes of dominion and authority. ஆளுகை சகலத்தையும் கீழ்ப்படுத்துகிற அந்த வெண் வஸ்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகுங்கள், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord.
தேங்க்யூ லார்ட். ஹalleluya. நம்முடைய வஸ்திரத்தை அவர் சிலுவையிலே போட்டுக் கொண்டார். அவருடைய வஸ்திரத்தை நம்ம கொடுத்துட்டார். ஹalleluya. அவர் நிர்வாணியாய் தொங்கினார். நம்முடைய வஸ்திரம் அதுதான். அது அழுக்கான கந்த இல்லைன்னா நிர்வாணம், இதுதான் நம்முடைய வஸ்திரம். இதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதை பற்றி வேதம் சொல்லுகிறது, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹalleluya. 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 ஒரு அடிமை எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருப்பானோ அப்படிதான் அவர் சிலுவையை தொங்கினார். அடிமை அந்த நாட்கள ரொம்ப பயங்கரமா நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மினிமலா ஏதாவது கொடுப்பாங்க. அடிமைனா பார்த்தா தெரியணும் அப்படி கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு கேவலமான உடை தான் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஹalleluya. அந்தலான வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டார். நிர்வாணமாய் தூங்கினார். ஹalleluya. ரிபா தரஹந்தரோ ஒரும் பிரந்தரும் கெந்தரு பிரந்தீர ஹந்தரும் கதரஹந்தரேதரே. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். நம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நமது நிமித்தம் தரித்திரரானாரே. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தாவுடைய சிலுவைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய சரீரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவைகளால் எங்களுக்கு ஆண்டவரே புதிய வஸ்திரம், நீதியின் சால்வை கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. இந்த நாளிலும் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, நான் அநீதிக்கு உட்பட்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப அப்படி நடந்திருக்கு என்று சொல்லுகிற ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. எந்தெந்த ஏரியாஸ் அவர்களுடைய அநீதி இழைக்கப்பட்டதோ, Hallelujah, அந்த இடங்களிலே, அந்த காரியங்களிலே ஆண்டவருடைய நீதியின் வஸ்திரத்தை, வெண் வஸ்திரங்களை இவர்கள் தரித்துக் கொள்வார்களாக. Thank you, Lord. ஆண்டவரே, நாங்கள் அந்த வெளிப்படுத்தின விஷயத்துல இந்த சபையை போல் நாங்கள் சொல்ல நாங்கள் உம்மிடம் கேட்கிறோம். Yes, we ask you, Lord. Hallelujah. Hallelujah. Clothe us with that righteousness. Hallelujah. உம்முடைய நீதியினால் எங்களை அலங்கரியும். Hallelujah. உடைய வெண் வஸ்திரங்களால் எங்களை அலங்கரியும். Hallelujah. Hallelujah. ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட அந்த வெண் வஸ்திரங்களுக்காக ஸ்தோத்திரம். ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட அந்த வெண் வஸ்திரங்களுக்காக ஸ்தோத்திரம். இவங்களை அணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நம்முடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ரத்த உடன்படிக்கைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. எங்களுடைய கப்பை நீர் எடுத்துக்கொண்டீர். எங்களுடைய பாத்திரத்தை நீர் எடுத்துக்கொண்டீர். அந்த வேதனை நிறைந்த, அநீதி நிறைந்த, அநியாயம் நிறைந்த அந்த பாத்திரத்தை நீர் எடுத்துக்கொண்டு அதிலே பங்கு பெற்று அதற்காக ஸ்தோத்திரம். அதன் மூலமாக ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய பாத்திரத்தை, ராஜரீக பாத்திரத்தை, ராஜாவின் பாத்திரத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுது நாங்களுடைய சரீர ரத்தத்திலும் பங்கு பெறும்போது ராஜாவின் பாத்திரத்தை பங்கு பெறுகிறோம் என்பதை நினைவு கூறுகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. ஆகவே ராஜரிக மேன்மைகள் எங்களுக்கு உண்டு, ராஜரிக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டு, ராஜரிக தயவுகள் எங்களுக்கு உண்டு. அது குறிப்பா இந்த வாரத்திலும் ஐ ஸ்பீக் கிங்டம் ஃபேவர், ராஜரிக தயவுகளை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவருக்கும் ராஜரிக தயவுகள் உண்டாகட்டும். கிங்டம் ஃபேவர், let it open, let it open up, let it open up. Because you took our cup, we have your cup, Lord. You took our cup, so we have your cup. Thank you, Lord. Your cup of kingly favor. Thank you, Lord. நீர் அந்த நாளில் கழுதைய கூட்டு வரதுக்கு நீர் அனுப்பினீர். நீ கேட்கும் போது nobody went against you. ஒருத்தனும் எதிர்த்து நிக்கல. கேட்ட கழுதை கொடுக்கப்பட்டது. எங்க பஸ்க்கு ஆசிரியர் கேட்டீர், கேட்ட இடம் கொடுக்கப்பட்டது. நோ டிஸ்கஷன்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். அப்படிப்பட்ட தயவுகளை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். அப்படிப்பட்ட தயவுகளை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். அப்படிப்பட்ட கதவுகளை இயேசுவின் நாமத்தை திறக்க முடியாது ஜெபிக்கிறேன். Because you took our cup, we took your cup, Lord. எங்க கப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆண்டவரே, உங்களுடைய கப்பை நாங்கள் எடுத்துக் கொடுக்கிறோம். விசுவாசத்தோடு, உரிமையோடு நாங்கள் எடுத்துக் கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது இந்த பாத்திரத்தில் நாங்கள் பங்கு பெறும்போது ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையை இன்னும் எங்கள் இதயத்திலே உறுதிப்படுத்தப்படட்டும், எங்கள் மனதிலே உறுதிப்படுத்தப்படட்டும். நெக்ஸ்ட் டைம் when we face a doubt or a question, let us remember this blood covenant. ரத்த உடன்படிக்கை நினைவு உதவி செய்யும். எல்லாரும் கர்த்தருடைய சரீர ரத்தத்தில் பங்கு பெறலாம். தேங்க்யூ லார்ட். அந்த நாளில் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிமே இந்த சத்தியங்களை எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது இந்த கால் டைம்ல, இந்த வீடியோ பார்க்குற டைம்ல மட்டுமல்ல, தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர்கள் இருதயத்துக்குள்ள ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பீராக, இறக்கி கொண்டே இருப்பீராக. நாங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சவுல் தாவீதை பார்த்து சொல்லும்போது சொன்னான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொன்னான். அதே வார்த்தைகள் இவர்களை தொனித்துக் கொண்டே இருப்பதாக, தொனித்துக் கொண்டே இருப்பதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கரத்தில் போடுகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு விஷயம் கூட இந்த வர்ற சாட்டர்டே இருக்கிற மீட்டிங் பத்தி நான் சொல்றேன். 13th ஜூன் மீட்டிங் பத்தி சொல்றேன். தயவுசெய்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கள். சரியா? சீக்கிரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜூம்லயும் இருக்கு, நேரமும் வரலாம். நேரம் வர நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். சீக்கிரம் அதுக்காக பேரை கொடுத்துருங்க. 40 பேர் தான் நீங்க உட்கார முடியும். சரியா? அதனால அதான் லிமிட், இந்த ஹாலோட லிமிட். ஸோ அதனால சீக்கிரம் பதிவு செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேவன் இன்னும் பெரிய காரியங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். தேங்க்யூ.